Good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 8th standard science la unit 6 microorganisms. இல்ல full term first second third மூணு term இருக்க book இருந்துச்சுனா இது unit 16 ல வரும் 16 microorganisms. ஓகேவா? Let us see learning objectives. Understand the different types of microorganisms. Differentiate have various microorganisms based on their shapes and occurrence. Know the role of microbes in various fields such as medicine, agriculture industry and daily life. Know the effect of harmful microorganisms. Understand the role of microbes in food process. Understand the relationship between man and microbes. Know the effect of prions and virons of human health. Okay, let us move on to the introduction. Microorganisms are too small in size. Okay, ரொம்ப சின்னதாக இருக்கும். That they cannot be seen through naked eye. நம்மளால் என்ன கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே, அது என்ன பண்ணும், மைக்ரோஸ்கோப்பால் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, these organism can be seen only with the help of microscope. மைக்ரோஸ்கோப் இல்லைன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, சம் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம வந்து நேக்கட் ஐ வெறும் கண்ணால் பார்க்க முடியும். சில இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், யூஸிங் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். ஓகேவா? Therefore they are also known as microbes. அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம், மைக்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். The science that deals with the study of microorganisms is known as microbiology. சயின்ஸில் ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன, மைக்ரோபயாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம் அக்கர் எவ்ரிவேர். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஏர், வாட்டர். வாட்டர் மீன்ஸ் பாண்ட்ஸ், லேக், ரிவர் அண்ட் ஓசோன்ஸ் இதிலெல்லாம் இருக்கும். சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடிஸ் இங்கே எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சம் ஆஃப் தம் கேன் ஈவன் சர்வியூ இன் severely adverse conditions such as hot springs, desert, snow and deep oceans இதிலெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். They remain inactive under unfavorable conditions. அதுக்கு வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் கரெக்டாக அதுக்கு சூட்டபுளாக இருந்தால் தான் அது ஆக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைனா அது எப்போதுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஆக்டிவ் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் பிகம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்கப்போ அது ஆக்டிவாக இருக்கும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக இருக்கப்போ அது எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். எது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்டர் 5 கேட்டகரிஸ். 5 கேட்டகரிஸில் பார்ப்போம். தே ஆர் வைரஸ், பாக்டீரியா, fungi, algae and protozoa. Okay va? So these 5 categories, let me see the one by one. Okay, first let us see virus. A virus is a tiny particle made up of genetic material and proteins. ரொம்ப tiny particle இருக்கும், made up of genetic material. Genetic material means DNA and RNA and protein also present in the virus. DNA definition is deoxyribonucleic acid and RNA ribonucleic acid. Okay, so virusல genetic material ஆன DNA and RNA and protein also present. Okay, they are intermediated between living and non-living things. இது living thingsன்னு சொல்ல முடியாது, non-living thingsன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு இன்டர்மீடியேட்டடாக இருக்குது. ஓகேவா? வைரஸ் மீன்ஸ் லாத்தின் வேர்டில் வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லாத்தின் வேர்டில் வைரஸ் என்னன்னு சொல்லுவாங்க, பாய்சன்ஸ். வைரஸ் ஆர் இன்டர்செல்லுலர் ஆப்ளிகேட்டரி பாராசிட்ஸ். இன்டர்செல்லுலர் மீன்ஸ் அது எப்போதுமே வைரஸ் வந்து அது வந்து தனித்து இயங்காது. அது வந்து இன்னொரு செல்லை டிபெண்ட் பண்ணி தான் எப்போதுமே இருக்கும். வேறு ஒரு செல்லுக்குள்ளே உள்ளே போன பிறகு தான் அது ஆக்டிவ் ஸ்டேஜில் மாறும். ஓகேவா? ஸோ அதனால் அது இன்டர்செல்லுலர் ஆப்ளிகேட்டரி பாராசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் வைராலஜி. ஓகே, ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் வைராலஜி. வைரஸஸ் ஆர் 10,000 times smaller than bacteria. பாக்டீரியா விட 10,000 times ஸ்மாலாக இருக்கும் எது, வைரஸ். வைரஸஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ஸாக இருக்கும். ஓகேவா? தே கேன் பி ராட் ஷேப்ட், ஸ்பெரிக்கல் ஆர் ஆஃப் அதர் ஷேப்ஸ். ராட் ஷேப்பாக இருக்கும், இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும்,
இந்த மாதிரி ஷேப்லாம் நிறைய ஷேப்பில் எது இருக்கும் வைரஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் லெட்டர் சி வைரஸ் ஸ்ட்ரக்சர். வைரஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். ஓகே, எ வைரஸ் கண்டெய்ன்ஸ் எ கோர் மீன்ஸ் சென்டர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரௌண்டிங் தட் கோர் இஸ் எ ப்ரோட்டீன் கோட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன் சம் வைரஸ் த protein coat is covered by an envelope made up of proteins, lipid and carbohydrates. proteins present ஆயிருக்கலாம், lipids present ஆயிருக்கலாம், carbohydrates present ஆயிருக்கலாம். இது envelope ஓகேவா. இந்த envelope has spikes that help the virus particles attach to the host cell ஓகேவா. ஸோ இந்த ஸ்பைக்கர்ஸ் வந்து எது ஹெல்ப் பண்ணிதுன்னா இது ஒரு ஆணி மாதிரி ஓகேவா. இன்னொரு அதர் செல்லோட பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் த வைரஸ் பார்ட்டிக்கல் அட்டாச் டு த கோஸ்ட் செல். அதர் செல்லோட அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வைரஸ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஓகேவா. லிவிங் அண்ட் நான் லிவிங் 2 கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் சி லிவிங் கேரக்டர்ஸ். ஓகே, living characters, they respond to heat, chemicals and radiations. ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஓகேவா. இப்போ ஹீட் இருந்தால் அது இன்ஆக்டிவாக ஆயிடும், சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் அது இன்ஆக்டிவாக ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு என்ன ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ணும். எதுக்கு ஹீட்டு, கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ். ஓகே, they reproduce inside the host cells and produce copies from themselves. ஸோ என்ன ஒரு இன்சைட் செல்குள்ளே கோஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகும், காப்பீஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி செல்லை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா. ரீசெண்டாக இப்போ 3 monthஸாக போய்கிட்டு இருக்க COVID-19 ஒரு வைரஸ் தான் ஓகேவா. அந்த வைரஸ் வந்து என்னாகும், ஒன்ஸ் உள்ள கோஸ்ட் செல் ஓகே, ஒன்ஸ் உள்ள ஒரு செல்குள்ளே போயிடுச்சுன்னா அது ஆக்டிவ் ஆகி என்ன பண்ணும், அதே மாதிரி நிறைய வைரஸை காப்பி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் ப்ரொடியூஸ் காப்பீஸ் ஃப்ரம் தம் செல்ஸ். நிறைய வைரஸ் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட் தே ஷோ இரிட்டபிலிட்டி, ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டியாக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ், தே ஆர் இன்ஆக்டிவ் வென் ப்ரெசன்ஸ் ஃப்ரீலி இன் த என்விரான்மெண்ட். சப்போஸ் இது என்விரான்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும், ஒரு இன்ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கோஸ்ட் செல், எந்த ஒரு பாண்டிங் செல்லுமே இல்லை. ஸோ அது எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போனால் தான், இன்னொரு செல்லுக்குள்ளே அது போனால் தான் அது என்ன ஆகும், ஆக்டிவ் ஆகும். ஸோ சரௌண்டிங்கில் இருக்கப்போ அது எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக தான் இருக்கும். தே கேன் பி கிறிஸ்டலைஸ்டு அண்ட் ஸ்டோர்டு ஃபார் வெரி லாங் டைம். ஸோ அது ஒரு ஒரு டஸ்ட் மாதிரி பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம் ஃபார் லாங் டைம். லைக் அதர் நான் லிவிங் திங்ஸ் ஓகேவா. த மெட்டபாலிக் மேட்சினரி சைட்டோபிளாசம் இஸ் ஆப்சண்ட். இதெல்லாம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் அந்த வைரஸில் ஓகேவா. வைரஸ் காசஸ் மெனி டிசீஸ் டு பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். நிறைய டிசீஸை என்ன பண்ணும், காஸ் பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட் லெட்டர் சி டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் வைரஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் சி பாக்டீரியோபேஜ். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஓகே. இதுதான் வந்து பாக்டீரியோபேஜ். இது வந்து ஒரு கோர் இருக்கும் மிடில் சென்டரில். ஸோ மிடில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏ இருக்குது, அதுதான் ஹெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிட் இருக்கும். இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் இது வந்து பாக்டீரியோபேஜ். நெக்ஸ்ட் லெட்டர் சி இன்ஃப்ளூயன்ஸா. இப்போ இருக்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸா. COVID-19 கூட இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸா ஸ்ட்ரக்சர். இது எப்படி ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது கோள வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இதில் மிடில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலான ஆர்என்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதை சுற்றி எப்படி இருக்குது, கேப்சிட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. கேப்சிட் சர்ஃபேஸ் சுற்றி என்ன இருக்குது, சர்ஃபேஸில் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேவா. இந்த கேப்சிட்ங்கிறது ஒரு அதர் கோஸ்ட் செல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆணி மாதிரி இருக்கும் ஓகேவா. அதர் செல்லில் போய் வந்து உட்கார்றதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ சர்ஃபேஸில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸா ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் லெட்டர் சி டொபேக்கோ மொசைக் வைரஸ். இது வந்து ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் சுல் வடிவம், ஒரு வாழைத்தாறு இல்லாட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கானோட அந்த கான் எப்படி இருக்கும், ஒரு ரோலிங் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இதில் வந்து டாப்பில் க்ரீன் கலர் இருக்கிறது ஆர்என்ஏ, நெக்ஸ்ட்டு கேப்சிட் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேவா. இது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் லெட்டர் சி செகண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா. பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல் ப்ரோகேரியாட்டிக் செல். செல் இருக்கும், பட் செல்ஸ் வித்தவுட் நியூக்ளி. ஒரு நியூக்ளி வந்து ஒரு ஃபால்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும் ஓகேவா. தே ஆர் கன்சிடர்ட் டு பி த ஃபஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் த எர்த். நம்ம எர்த்து தோன்றதில் ஃபஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம் எது, பாக்டீரியா தான் ஓகேவா. பாக்டீரியா ஆர் குரூப்ட் அண்டர் த கிங்டம் முனிரா.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும், அந்த கிங்டமில் அதை வகைப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, வகைப்பாட்டியலில். ஸோ இது என்ன கிங்டமில் வந்து முனிரா அப்படிங்கிற ஒரு கிங்டமில் பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. தி ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவை பற்றி படிக்கிறதுக்கு பேர் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. த சைஸ் ஆஃப் பாக்டீரியா ரேஞ்ச் ஃப்ரம் 1 நானோ மைக்ரோ டு 5 நானோ மைக்ரோமீட்டர். ஸோ 1 to 5 மைக்ரோ நானோமீட்டர் இருக்கும். பாக்டீரியா ஆர் ஆஃப் 2 types ஆஃப் பேஸ்டு ஆன் தியர் ரெஸ்பிரேஷன். பாக்டீரியா வந்து 2 typesல வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெட்டஸ் அரேபிக் பாக்டீரியா. இது ரெக்யூர்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜனை ரெக்யூர் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணுது. இதுக்கு பேர் அரேபிக் பாக்டீரியா. செகண்ட் ஒன் இஸ் அனரோபிக் பாக்டீரியா. அனரோபிக் பாக்டீரியா வந்து டஸ் நாட் ரெக்யூர் ஆக்சிஜன். இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஸோ இது வந்து ஆக்சிஜன் இல்லாமலே என்ன பண்ணும், உயிர் வாழ முடியும். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், அனரோபிக் பாக்டீரியா. ஆக்சிஜன் தேவைப்படுறது அரபிக் பாக்டீரியா, ஆக்சிஜன் தேவைப்படாதது அனரோபிக் பாக்டீரியா. let us see one more time recall. Okay, இது வந்து ஒரு single cell called prokaryote. Okay, without nuclei. They are considered to be இதான் எர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்டீரியா என்ன கிங்டமில் வரும், மொனிரா கிங்டம் அப்படின்னு வரும். இந்த பாக்டீரியா பற்றி படிக்கிறதுக்கு பேர் பாக்டீரியாலஜி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 நானோ மைக்ரோமீட்டர் டு 5 நானோ மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. பாக்டீரியா வந்து 2 typesஆக ரெஸ்பிரேஷன் பண்ணுது. One is Arabic bacteria and second one is anaerobic bacteria. ஓகேவா. Arabic வந்து respiration oxygen. Anaerobic bacteria does not require oxygen. Okay, with respiration. Next, let us see cell structure for bacteria. A bacterium has an outer covering known as the cell wall. Outer covering என்ன இருக்கும், cell wall. Nuclear material is represented by a nucleide. என்னது நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து ரெப்ரசன்ட் ஆகிருக்கிறது நியூக்ளியாய்டா. வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரன்ஸ். நியூக்ளியர் மெம்பரன்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, நியூக்ளியாய்டில் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ கார்டு பிளாஸ்மிட். Plasmid is present in the cytoplasm. Cytoplasmத்தில் present ஆயிருக்கு. Protein synthesis is carried out by 70s ribosomes. Ribosomes வந்து 70s ப்ரிப்பேர் ஆகுது ப்ரோட்டீன். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஸோ ரிபோசோம் இஸ் ப்ரிப்பேர்டு இன் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா. அதர் செல் ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, என்ட்ரோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் எக்ஸட்ரா ஆர் ஆப்சண்ட். இதெல்லாம் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஃப்ளெஜெல்லா இஸ் இன் லோகோமோஷன். ஓகேவா. அந்த ஃப்ளெஜெல்லா வந்து தான் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த பாக்டீரியா வந்து ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ப்ளஸ் ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த ஃப்ளெஜெல்லா வந்து யூஸ் ஆகுது. ஃப்ளெஜெல்லா வந்து ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே இது ஒரு கார்னரில் வந்து நீட்டமாக இருக்குல்ல, அதுதான் ஃப்ளெஜெல்லா. ஓகே, see in your bacteria structure. ஓகே, என்னென்ன இருக்குது, செல் மெம்பரன்ஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, ஃப்ளெஜெல்லா, நியூக்ளியாய்டு நியூக்ளியாய்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதில் சர்க்குலர் டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. பிலி வந்து இன்னொரு பாக்டீரியாட்டோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கேப்சூல் இருக்குது, செல் வால் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் let us see. பாக்டீரியா டிஸ்கிரிப்ஸ் அக்கார்டிங் டு தியர் ஷேப் ஆஃப் தியர் செல்ஸ். அதோட ஷேப்பை வச்சு பாக்டீரியா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 4 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் let us see. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிலி ராட் ஷேப்டு பாக்டீரியா. இது வந்து ஒரு ராடு ஷேப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிலஸ் ஆந்த்ராசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாக்டீரியா வந்து அனிமல்ஸுக்கு தான் இன்ஃபெக்ட் ஆகும். ஓகேவா. செகண்ட் ஒன் இஸ் ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் ஒன். ஓகேவா. அண்ட் தேர்ட் ஒன் வந்து காக்கை, ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப்டு பாக்டீரியா. இது வந்து ஒரு ஸ்பெரிக்கலாகவும் இருக்கும், இல்லாட்டினா ஒரு பால் சைஸில் கோல வடிவத்தில் இருக்கும். ஓகேவா. தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேர்ஸ். இது வந்து ஒரு பால் வந்து 2 பால் வந்து ஜாயிண்டான எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் பேராகவும் இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி பேராக இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ளோகாக்கஸ் சொல்லுவாங்க. ஃபார்ம செயின் மாதிரி சில இது ஜாயின் அந்த பால்ஸ் வந்து ஜாயின் ஆகி ஒரு முத்து மாலை கொத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெப்டோகாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப்டோகாக்கஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பஞ்சாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா
ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஓகேவா. இந்த மாதிரி கக்கை வந்து 3 ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, ஒரு 2 பேரா சேர்ந்து இருக்கும், அது என்னன்னு சொல்லுவோம், டிப்ளோகாக்கஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஒரு செயின் மாடலில் இருக்கும், அது வந்து ஸ்டெப்டோகாக்கஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும், அதோட பேர் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஓகேவா. அண்டு ஃபோர்த்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமன் ஷேப்டு பாக்டீரியா, ஒரு காமன் ஷேப்டு பாக்டீரியாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்டீரியா வந்து அதோட ஷேப் வச்சு 4 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பேசிலஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்பைலிலா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் காக்கை, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் விப்ரியோ. அது மாதிரி 4 டைப்ஸாக பிரிப்பாங்க ஓகேவா. லெட் அஸ் see the picture. ஃபஸ்ட் see the பேசிலஸ். பேசிலஸ் இஸ் ராட் ஷேப்டு, ஒரு மாதிரி ராட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். செகண்ட் ஒன் இஸ் ஸ்பைலிலா. ஸ்பைலிலா வந்து ஒரு பஞ்ச் கார்னரில் மட்டும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளஜல் இருக்கும் ஓகேவா, அதுதான் வந்து ஸ்பைலிலா. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் காக்கை. காக்கை வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இல்லை பால் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா. அதில் 3 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து விப்ரியோ. விப்ரியோ வந்து அதோட ஃப்ளஜலம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஓகேவா. லாஸ்ட் ஒன் இஸ் விப்ரியோ ஓகே. Next, let us see bacteria are also classified according to their number and arrangement of flagella. Flagella வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு 5 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அந்த 5 டைப்ஸே இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகே. Let us see first one, monotrichus. Monotrichus is a single flagella இருக்கும் at one end. இங்கே see the picture, green கலரில் இருக்குல்ல, அதான் monotrichus. இது வந்து ஒரு சிங்கிள் flagella மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரே ஒரு எண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரா, அதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் let us see second one, லாப்போட்ரைசஸ். இது வந்து டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் ஒன் எண்டு. லாப்போ எங்கே இருக்குது, இந்த ஆரஞ்சு கலர். லாப்போட்ரைசஸ் வந்து டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் ஒன் எண்டு, ஒரே ஒரு எண்டில் வந்து. டஃப்ட் மீன்ஸ் ஒரு மாதிரி குரூப்பாக ஃப்ளஜெல்லா வந்து இருக்கும் ஓகேவா, அதுதான் டஃப்ட்னு சொல்லுவாங்க. டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் ஒன் எண்டு, ஒரே ஒரு எண்டில் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூடோமோனாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் ரீட் அவுட் சூடோமோனாஸ். P is silent okay. And third one is Amphitrichus. Tuft of flagella at both end. அந்த ஒரு மாதிரி லைட் க்ரீனில் இருக்குல்ல, ஆம்பிட்ரைச்சஸ். இது வந்து போத் எண்டு, 2 இதுலேயும் டஃப்ட் ஃப்ளஜெல்லா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோடோஸ்பைரில்லம் ரூபரம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் see fourth one, பெரிட்ரைக்கஸ். பெரிட்ரைக்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பெரி மீன்ஸ் சரௌண்டிங், அந்த பாக்டீரியாவை சுற்றியும் சரௌண்டிங்கில் அந்த ஃப்ளஜெல்லா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேவா. ஃப்ளஜெல்லா ஆல் ரவுண்டு ஓகே, ஆல் ரவுண்டு ஆஃப் த பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் எலிசியா கோலை, அதாவது கோலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து ஏட்ரைக்கஸ். ஏ மீன்ஸ் ஆப்சண்ட் ஓகேவா. ஏ மீன்ஸ் ஆப்சண்ட்டு. ஸோ வித்தவுட் எனி ஃப்ளஜெல்லா, எந்த ஃப்ளஜெல்லாவுமே இருக்காது. ஸோ அதை தான் வந்து ட்ரைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோலினி பாக்டீரியம் தித்தீலியா ஓகே. ஸோ you will see the picture, you understand the concept okay. Mono means one flagella present in the one end. Second one is Leptotrichus. இது வந்து டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் ப்ரெசென்ட் இன் ஒன் எண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பிட்ரைக்கஸில் வந்து டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் போத் எண்டு, 2 எண்ட்லேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் வந்து ஃப்ளஜெல்லா ஆல் ரவுண்டு ஓகேவா, பெரிட்ரைக்கஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஏட்ரைக்கஸ். ஏட்ரைக்கஸில் வந்து வித்தவுட் எனி ஃப்ளஜெல்லா ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் see ப்ரிப்ரேஷன் ஃபார் ஃபுட் பாக்டீரியா ஓகே. பாக்டீரியா கெட் தியர் ஃபுட் இஸ் மெனி வேவ்ஸ், நிறைய வேவ்ஸில் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும் ஓகே. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா மேக் தியர் ஓன் ஃபுட்டு. ஃபோட்டோசிந்தட்டிக்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் ஓன் ஃபுட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் தியர் ஓன் ஃபுட். எதை வந்து யூஸ் பண்ணி ஓன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது, ஃபோட்டோசிந்தட்டிக் ஓகேவா. நெக்ஸ்ட் பாக்டீரியா தட் லிவ் இன் ஹார்ஷ் என்விரான்மெண்ட் யூஸ் கெமிக்கல்ஸ். For example, ammonia, hydrogen sulfate to produce their food instant our utilize energy from the sun. ஸோ சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட் யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன, ஹியூமோசிந்தட்டிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன், சம் பாக்டீரியா எக்ஸிபிட்
symbiotic relationship. For example, E. coli lives in the இண்டஸ்டின் ஆஃப் மேன். ஒரு மேனோட ஹியூமன் பீயிங்ஸோட குடல், அந்த குடலில் வந்து ஸ்டே பண்ணி அதோட ஃபுட்டை வந்து என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கும் சம் பாக்டீரியாஸ். ஓகேவா? ஸோ பாக்டீரியா வந்து 3 டைப்ஸில் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிந்தட்டிக் பாக்டீரியா மேக் தியர் ஓன் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனோ பாக்டீரியா. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாக்டீரியா தட் லிவ் இன் ஹார்ஸ் என்விரான்மெண்ட் யூஸ் கெமிக்கல்ஸ். சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது, அம்மோனியா அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஓகே, டு ப்ரொடியூஸ் தியர் ஃபுட் instead of utilizing energy from the sun. This process is called chemosynthetic process. And third one is symbiotic relationship. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈகோலை வந்து மனுஷனோட குடலில் வந்து ஸ்டே பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேவா? அண்டு பாக்டீரியா ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன். எந்த வேலை வந்து ரீப்ரொடியூஸின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பைனரி அண்டு செகண்ட் ஒன் இஸ் மல்டிபிள் ஃபிஷன். ஃபிஷன் மீன்ஸ் அது பிளத்தல். அந்த பாக்டீரியா வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கவர் ஆகி, காக்கை அந்த மாதிரி பால் மாதிரி கவர் ஆகி தனித்தனியாக செப்பரேட் ஆகும். ஸோ அந்த இது செப்பரேட் ஆகி அது வந்து ஒரு 2 balls வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பைனரி அண்ட் மல்டிபிள் விசனில் வந்து அது என்னது ரீப்ரொடியூஸ் பண்ணுது பாக்டீரியாவை. ஓகேவா? ஸோ 3 waysல ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது, 2 waysல வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது பாக்டீரியா. ஓகே, திஸ் இஸ் ஏ தேர்ட் ஒன் மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா. நெக்ஸ்ட் லெட் அஸ் see fourth second one of microorganism for bacteria. Next let us see third one, fungi. ஸோ ஃபங்கை மீன்ஸ் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பூஞ்சை சொல்லுவாங்க. ஃபங்கை ஆர் குரூப் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தட் லாக் குளோரோஃபைல். யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்னா ப்ரோகேரியாட்டிக்னா வித்தவுட் நியூக்ளியை வந்து இருக்காது, அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், நியூக்ளியோய்டு இருக்கும். ஸோ யூகேரியாட்டில் வந்து அந்த செல் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் இது வந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. இது லாக் குளோரோஃபைல். குளோரோஃபைல் இருந்தால் தான் உனக்கு அந்த க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து குளோரோஃபைல் வந்து ஃபங்கைக்கு கிடையாது. ஸோ அதனால் இது என்ன கலரில் இருக்கும், மோஸ்ட்லி ஒயிட் ஆர் பிளாக் அண்ட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஓகேவா? தே க்ரோ இன் டார்க் என்விரான்மெண்ட். இது மோஸ்ட்லி எங்கே க்ரோ ஆகும்னா டார்க் என்விரான்மெண்ட்டில் தான் இது க்ரோ ஆகும். தே மேபி எய்தர் யூனிசெல்லுலராக இருக்கும் ஆர் மல்டி செல்லுலராக இருக்கும். ஓகேவா? யூனிசெல்லுலர் மீன்ஸ் சிங்கிள் செல் ஆர் ப்ரெசன்ட் இன் த நியூக்ளி. இது வந்து ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் அவுட் இன் த ஒன் கைண்ட் ஆஃப் செல். ஒரே ஒரு செல் தான் அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோமோஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரியேஷன் அண்டு ரெஸ்பிரேஷன் எல்லாத்தையுமே ஒரே ஒரு செல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்லுவோம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈஸ்ட். ஓகே, ஆர் மல்டி செல்லராகவும் இருக்கலாம். மல்டி செல்லர் வந்து ஆர் நேக்டு வித் ஐ, நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா? மல்டி செல்லர் ஆர்கானிசம் வந்து நிறைய செல்ஸ் வந்து இருக்கும், ஆர்கனல்ஸ் வந்து அந்த செல்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பெனிசிலியம் கொடுத்துருக்கான். ஓகே, தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிட்டட்ஸ். எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிட்டட்ஸ்லேயும் இது வந்து இருக்கும். தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் கிங்டம். இது என்ன கிங்டமில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்கன்னா ஃபங்கை அப்படிங்கிற கிங்டமில் வகைப்படுத்தியிருக்காங்க. தி ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. ஸோ ஃபங்கையை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஃபங்கை ஆர் மேக்ரோஸ்கோபிக். சம் ஃபங்கை வந்து மேக்ரோஸ்கோபிக் மூலம் பார்க்க முடியும், சிலது வந்து மைக்ரோஸ்கோபிக் மூலம் தான் பார்க்க முடியும். மேக்ரோஸ்கோபிக் மூலம் பார்க்குறது மஷ்ரூம். ஓகே, தே ஆர் அரவுண்ட் 70,000 species of fungi living in the world. ஸோ 70,000 of species வந்து ஃபங்கை வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது இந்த லிவிங் வேர்ல்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் அஸ் see cell structure. Unicellular fungi, best example is yeast. Yeast are found freely in the atmosphere. ஃப்ரீயாக இருக்கும். ஸோ yeast grow in all kinds of media containing sugar. சுகர் கண்டெய்னிங் இருக்க இடத்துலலாம் yeast வந்து கம்பல்சரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? The cell is ovoid shape containing cell wall and a nucleus. இது வந்து ஒரு ovoid ஷேப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவல் ஷேப்பில் இருக்கும். it containing செல் வால் அண்ட் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சிஏ பிக்சர் கார்னரில் ரவுண்டில் இருக்குது செல் மெம்பரன்ஸ், வாக்குவல் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம் ஆர் ப்ரெசென்ட் இயர். குளோரோஃபில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஸோ குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருந்தால் க்ரீன் கலரில் இருக்கும். குளோரோஃபில் ப்ரெசென்ட் இல்லை ஈஸ்டில். ஸோ அதனால் இது என்ன கலராக இருக்கும், மோஸ்ட்லி ஒயிட் ஆர் பிளாக் இல்லைன்னா க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஓகேவா? நியூக்ளியஸ் ஆர் ப்ரெசென்ட் இயர். நெக்ஸ்ட்டு வந்து
கிரானுவல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, திஸ் இஸ் த ஈஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். ஸோ செல் வால் அண்டு நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த சைட்டோபிளாசம் இஸ் கிரானுலர் அண்ட் ஹேஸ் வாக்குவல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆர்கனல்ஸ் இருக்கும், கிளைக்கோஜன் இருக்கும். கிளைக்கோஜனில் தான் வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்கு எனர்ஜி இல்லாதப்ப அது எனர்ஜியை வந்து அதுலேருந்து எடுத்துக்கும். ஓகேவா, அண்ட் ஆயில் கிளைக்கோஜன்ஸ் இருக்குது. ஈஸ்ட் எய்ட்ஸ் இன் ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் மீன்ஸ் நொதித்தல். ஓகே, ஒரு நொதிக்கிறதுக்கு ஈஸ்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெட்டு, கேக் ஐட்டம்ஸ் இதிலெல்லாம் வந்து ஈஸ்ட் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து உப்பி ஒரு சாஃப்ட்னஸ்ஸு ஃப்ளப்பி இதுக்கு வரத்துக்கு, கண்டென்ட்டுக்கு வரத்துக்கு அந்த மாதிரி ஈஸ்ட் வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் சைமோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ்ட் ரெஸ்பியர் வந்து அனரோபிக்கலி மோஸ்ட்லி காற்று இல்லாத இதில் தான் அது வந்து என்ன பண்ணும், ரெஸ்பியர் பண்ணும். ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங்கில் தான் என்னது இன்னொரு பட்டு உருவாகி அதுலேருந்து ரீப்ரொடியூஸ் ஆகும் அனதர் ஈஸ்ட். ஓகே, இந்த மாதிரி ஈஸ்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கேக்கு, ப்ரெட்டு இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து நிறைய ஹெல்த்தி இதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசேஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து லெட்டஸ் சி மல்டி செல்லுலார் ஃபங்கை. ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம். Mushrooms are found growing on wet soil in shaded place. wet soil தான் அது க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் shaded place during the rainy seasonsல வந்து நிறையா மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா, such as at the root of the trees. ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீயோட ரூட் கீழே தான் என்ன இருக்கும், இந்த மஷ்ரூம் வந்து க்ரோத் ஆகும். the umbrella shaped structure that grows above the soil is known as the ஃப்ளூட்டரிங் பாடி. இது வந்து ஒரு அம்பர்லா ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, இது வந்து அம்பர்லா ஷேப்பில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன வேர் மாதிரி இருக்கும். அதுதான் என்னது, ஃப்ளூட்டரிங் பாடின்னு சொல்லுவாங்க. தெர் ஆர் ஸ்மால் ஸ்லிட் லைக் ஸ்ட்ரக்சர் அண்டர் த அம்பர்லா விச் ஆர் நோன் அஸ் கில்ஸ். கில்ஸ்லாம் இருக்கும். த கில்ஸ் கண்டெய்ன்ஸ் ஸ்போர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் mycelium is located underneath the fruitering body in the top layer of the soil. இந்த சாயிலுக்கு மேலே டாப் லேயரில் என்ன இருக்கும், ஃப்ரூட்டரிங் பாடி இருக்கும். mycelium is a turn is made up of third like structure called hypae. third like ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதுக்கு பேர் hypae சொல்லுவாங்க. walls of the hypae are made up of chitin or cellulose. ப்ரெசண்ட்டாக இருக்கும். hypae help in transport of nutrients for the growth of mushroom. growth ஆகிறதுக்கு நியூட்ரிஷன்ஸ்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இது அந்த hypae தான். reproduction is by the method of fermentation and spore formation. இதெல்லாமே அங்கே நடக்கும். ஓகே, fungi are either 3 waysல வந்து க்ரோத் ஆகும். ஓகேவா, saprophytes derives nutrients from the remains of dead and decomposing plant and animals. ஒரு டீகம்போஸ் ஆன பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் வந்து இது டெத்தான இதிலெல்லாம் வந்து என்னாகும், இந்த ஃபங்கேஸ் வந்து க்ரோத் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோஃபஸ், பென்சிலியம், அகாரிகஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சாப்ரோஃபைட்டஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் parasites derives nutrition from the living cells of the coast. living cellsல வந்து கோஸ்ட் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுக்சியா, அல்புகோ, அஸ்டிலாகோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் parasites. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிம்பையான்னு சொல்லுவாங்க. ஃபங்கைஸ் இந்த ரூட் ஆஃப் த வாக்குலர் பிளான்ட். வாக்குலர்லேருந்து இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்கோசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, this is the multicellular fungi. For example mushroom details. Okay, next let us see algae. Algae is a fourth microorganism. Okay, algae are very small plant like eukaryotic organism. very small plant. இது வந்து ஒரு eukaryotic organism means நியூக்ளியஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஃபுல்லாகவே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகே, அல்கே ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிட்டேட். ரொம்ப வந்து ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் வந்து அல்கே வந்து அந்த அல்கே மீன்ஸ் பாசிகள், அந்த பாசிகள்லாம் இருக்கும். ஓகேவா, அல்கே ஆர் ரிச் இன் குளோரோஃபில். ரொம்ப அதிகமாக குளோரோஃபில் இருக்கனால தான் அது எனி டைம் எப்படி க்ரீன் கலரில் இருக்குது. குளோரோஃபில் இருந்தால் அது வந்து க்ரீன் கலர் குளோரோஃபில் பிக்மெண்ட், க்ரீன் கலர் பிக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ரிச் இன் குளோரோஃபில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் எதில், அல்கேயில். அண்ட் கேன் பி சீன் ஆஸ் தின் ஃபிலிம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இதிலெல்லாம் இருக்கும். லேக்ஸு, பாண்ட் இதிலெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் தே ஆர் நோன் அஸ் எ கிரேஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கேவை என்னன்னு சொல்லுவாங்க, கிரேஸ் ஆஃப் வாட்டர். தே ஆர்
autotrophic and manufacturing their own food with the help of chloroplast. ஏன்னா இதில் வந்து குளோரோஃபில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. குளோரோப்ளாஸ்ட் மூலமாக என்ன பண்ணுது, இஸ் ப்ரிப்பேர் தியர் ஓன் ஃபுட். ஓகே, குளோரோப்ளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில் green pigment for photosynthesis. தனக்கு தேவையான உணவை தானாக தயாரிச்சுக்கும். ஓகேவா, photosynthesis. The study of algae is called as algae or பைக்காலஜி. ஓகேவா, அல்கேயை பற்றி படிக்கிற படிப்புக்கு ஆல்காலஜி ஆர் பைக்காலஜி சொல்லுவாங்க. ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர் கிவன் தியர். ஓகே, சி இன் த பிக்சர். ஓகே, இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்கே ஆர் present in the living organisms. Next, let us see the size of algae. The size varies from 1 micron to 50 meter. 1 micronலேருந்து 50 மீட்டர் வரை இருக்கும் அல்கே வந்து. அல்கேவோட சைஸ். அல்கே மே பி யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக். எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ். யூனிசெல்லுலாக இருந்தால் அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அது ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமைடோமோனஸ். ஆர் மல்டிசெல்லர் அண்டு மேக்ரோஸ்கோபிக் மூலமாக பார்க்கலாம். சர்காசம் ஃபார் எக்ஸாம்பிள் சர்காசம். ஓகே, யூனிசெல்லருக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாமைடோமோனஸ். மல்டிசெல்லருக்கு அல்கேக்கு எக்ஸாம்பிள் வந்து சர்காசம். யூனிசெல்லர் அல்கே எக்ஸிபிட் வெரைட்டி ஆஃப் ஷேப். நிறைய ஷேப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெரிக்கல், ராட், ஸ்பிண்டால், இந்த ஷேப்லலாம் இருக்குது. ஓகேவா, யூனிசெல்லர். வேரஸ் மல்டிசெல்லர் அல்கே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் அண்டு பிரான்ச்சஸ். ஃபிலமெண்ட்டாக இருக்கும் ஆர் பிரான்ச்சஸாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் லெட்டர் சி ஸ்டெல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாமைடோமோனஸ். Chlamydomonas is a simple unicellular moistly freshwater algae. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யூனிசெல்லுலர்னு சொல்லுவாங்க. யூனிசெல்லுலர் மீன்ஸ் சிங்கிள் செல் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஒரே ஒரு செல் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அந்த ஒரு செல் தான் செய்யும். ஓகேவா, தே ஆர் ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பைரோஃபார்ம் இன் ஷேப். 3 ஷேப்பில் இருக்கும். ஓவல் ஷேப்பில் இருக்கும், இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ஆர் பைரோஃபார்ம் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இந்த பைரோஃபார்ம் pear shape is a common one found in பாண்ட்ஸில் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, டிச்சஸ் கால்வாயில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் வாட்டர் டேங்க்ஸ்லலாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும் இந்த அல்கே பாசிகள். ஓகே, தே ஹாவ் ஏ நேரோ anterior end and a broader posterior end. இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். தி செல் இஸ் சரௌண்டட் பை எ தின் அண்ட் ஃபைன் செல் வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். The cytoplasm is seen in between the cell membranes and the chloroplast. ஓகேவா, see the structure of Chlamydomonas. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 2 லென்த்தாக இருக்குல்ல, அதுதான் என்ன ஃப்ளஜெல்லா. நெக்ஸ்ட்டு வாக்குவல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியை வந்து அந்த டார்க் பர்பிள் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ச் கிரைன் இருக்குது, கோல்கே காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஐ ஸ்பாட் வந்து இருக்குது. ஓகே, இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாமைடோமோனஸ். ஸோ சைட்டோபிளாசம் ப்ரெசண்ட்டாக இருக்குது இன் பிட்வீன் த செல் மெம்பரன்ஸ்க்கு இடையில். அண்டு குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ க்ரீன் பிக்மெண்ட் கலரில் இந்த கிளாமைடோமோனஸ் இருக்கும். ஓகே, the cell contains a large dark nuclei lying inside the cavity of the cup shaped chloroplast. குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு கப் ஷேப்பில் இருக்குது. அந்த கப் ஷேப்பில் ஒரு ஷேப்பாக நியூக்ளியை வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, the anterior part of the cell bears 2 flagella வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது with help in the locomotions. one place to another place வந்து மூவ் ஆகுறதுக்கு இந்த flagella வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, 2 contractile vacuoles are seen at the bases of each flagellum. 2 flagellumக்கும் கீழே கார்னரில் வந்து கான்ட்ராக்டல் vacuoles வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, த anterior size of the chloroplast contains a tiny red colored eye spot. tiny red colorல eye spot வந்து present ஆயிருக்கு. Chlamydomonas exhibit sexual and asexual modes of reproduction. செக்ஸுவலாகவும் reproduce பண்ணும் and asexualaகவும் reproduce பண்ணும். ஓகேவா, other Chlamydomonas. ஓகே, next some algae have other photosynthetic pigments like 3 கலர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, சம் algae have other photosynthetic pigmentsல என்னென்ன பிக்மெண்ட்ஸ் ப்ரௌன், எல்லோ அண்ட் ரெட் அண்ட் ப்ளூ 4 கலர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த கிளாமைடோமோனஸ். நெக்ஸ்ட் லெட்டர் சி 5th மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார் புரோட்டோசோவா.
Protozoan like Greek protons means first and ஜோன் அனிமல்ஸ்லேயே ஃபஸ்ட்டு தோன்றுறது எதுன்னு கேட்டால் இந்த புரோட்டோசோன். ஏ சிங்கிள் கால்டு யூகேரியாட்டிக். இது வந்து சிங்கிள் செல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூகேரியாட்டிக்னா நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அது ஆர் இன்க்ளூடட் அண்டர் த கிங்டம். என்ன கிங்டமில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ப்ரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டமில் ப்ரோட்டோசோவா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த ஸ்டடி ஆஃப் ப்ரோட்டோசோவா இஸ் கால்ட் ஏ ப்ரோட்டோசுவாலஜி. ப்ரோட்டோசுவாலஜிங்கிறதுல சொல்லுவாங்க. ஓகே, தே ஆர் ஃபவுண்ட் இன் பாண்ட், ஓசோன், இன் மாய்ஸ்ட் சாயில் கண்டென்ட்லலாம் இருக்கும். அண்ட் இன் த செல் அண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் கேசிங் டிசீஸ். இது மோஸ்ட்லி என்னது டிசீஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணுது. ரேஞ்ச் ஆஃப் 2 to 200 மைக்ரான்ஸ் இதோட ரேஞ்சு. Protozoans have specialized organelles வந்து இருக்குது. The organelles are used for movement, feeding and other functions. மூமெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கோ, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கோ அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் சம் ஸ்பெஷல் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். The types of protozoans are as follows. First one is ciliatus, presence of cilia for locomotions. எக்ஸாம்பிள் வந்து பேராமிசியம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிலியாங்கிற பார்த்தீங்கன்னா செப்பல் மாதிரி அது ஒரு செப்பல் ஷேப்பில் இருக்கும். அதில் கார்னரில் ஒரு மாதிரி முடியாக இருக்கும். அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, சிலியா சொல்லுவாங்க. அதுதான் என்னது லோகோமோஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது பேர் என்ன சொல்லுவாங்க, சிலியா சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பேராமிசியம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃப்ளஜெல்லேட்ஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா ஃபார் லோகோமோஷன். ஃப்ளஜெல்லா மூலமாக லோகோமோஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினா வந்து பார்த்திங்கன்னா அதில் டாப்பில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃப்ளஜெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சூடோபோடியா. presence of pseudopodia for locomotions. எக்ஸாம்பிள் அமீபாவில் அந்த சூடோபோடியா இருக்கும். ஃபால்ஸ் பீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பொய்க்கால்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் லோகோமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்போரோசோன்ஸ், parasites. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காமன் புரோட்டோசோன்ஸ், பிளாஸ்மோடியம், பாராமிசியம், யூக்ளினா. ஓகே, see the picture. first one is plasmodium. okay, plasmodium is movement for porosones, and the second one is paramecium is used for locomotion வந்து cilia, and the third one is euglena is used for flagellum is used for locomotions. ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் let us see amoeba. See the cell structure of amoeba. Amoeba is a unicellular microscopic organism. Amoeba also unicellular means single cell are present in there. So single cell are all doing the all works. okay va? It is found in பாண்ட்ல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அமீபா இஸ் இர்ரெகுலர் இன் ஷேப். ஒரு ஷேப்பாகவே இருக்குது, இது ஷேப்பாகவே இருக்காது. இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பு, கனாப்பினான்னு இருக்கும். ஓகேவா? இட் ஹேஸ் செல் மெம்பரன்ஸ், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியர். என்னென்ன இருக்குது? செல் மெம்பரன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இட் இஸ் ஏ புரோட்டோசோன் தட் மூவ் பை மீன்ஸ் பை சூடோபோடியா இன் லாத்தின் ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. சூடோபோடியாங்கிறது ஃபால்ஸ் ஃபீட்டு. ஒன் மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகே, ஃபால்ஸ் ஃபீட் வந்து எது பாக்டீரியா இதில் கேட்டால் சூடோபோடியா அப்படின்னு சொல்லணும். சூடோபோடியா ஆர் த எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் த செல் மெம்பரன்ஸ்லேயே ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிற பார்ட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூடோபோடியா ஏன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்துச்சுன்னா அதோட கார்னர் பகுதியை செல் மெம்பரன்ஸ் அதை வச்சு தான் அது என்ன பண்ணும், அது ஃபுட்டை ஹோல்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அது கவர் ஆகிடும். ஸோ அதை ஃபுட்டு சாப்பிட்றதுக்கோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கோ இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட் இஸ் ப்ரே. அல்கே வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. த பாடி ஃப்ளோஸ் அண்டர் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் என்க்ளூட்ஸ் இட் ஃபார்மிங் ஃபுட் வேக்குவல்ஸ். ஃபுட் வேக்குவல்ஸ் வந்து பார்ட்டிகல்ஸை வந்து உள்ளே எடுத்து இது பண்ணுது, ஃப்ளோ பண்ணுது. Contractile vacuoles are seen. It is a cytoplasm that help in excretion. தேவையில்லாததை வெளியே எடுத்துறதுக்கு இந்த vacuoles வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அமீபா reproduce by means fissions and spallation. ஓகேவா? இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது மீன்ஸ் ஃபிஷன் மூலமாக. ஓகே, this one is a amoeba structure.
see the pressure. Pseudopodia is a கார்னரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபுட் வேக்யூல்ஸ் இருக்குது. ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி உள்ளே வந்தோடனே இது என்ன பண்ணோம், அப்படியே ஹோல்ட் பண்ணி ஃபுட்டை வந்து உள்ளே இழுத்துரும். ஓகேவா? ஃபுட் டைஜஷன் பண்ணுறது இது உள்ளே அந்த இது டைஜஷன்ஸ் பண்ணும். வேக்யூல்ஸ் வந்து எக்ஸ்கிரேஷன் வெளியில் அனுப்பும். ஓகே, நியூக்ளியஸ் வந்து மிடில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. சைட்டோபிளாசம்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட், செல் மெம்பரன்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். ஓகே, திஸ் இஸ் ஏ அமீபா செல். இட் இஸ் ஏ irregular shaped. ஓகேவா? ஸோ today let us see 5 types of microorganisms. Okay, first one is bacteria. Sorry, first see about virus, second bacteria, fungi, algae and protozoa. These are the 5 microorganisms. Okay, today in this topic is over. Next topic I will send you later. Thank you.